ஜாய் கிறிசில்டாவோட குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பான்னு டிஎன்ஏ டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜாய் கிறிசில்டாக்கும் ரங்கராஜுக்கும் இடையே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த ஒரு கேஸ்ல ரெண்டு தரப்பினருமே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு வந்திருக்கு. என்னதான் மாதம்பட்டிக்கும் ஜாய் கிறிசில்டாக்கும் திருமணம் ஆகிவிட்டதா சொன்னாலும் சட்டப்படி அது செல்லாத மேரேஜ் தான். ஏன்னா மாதம்பட்டி தன்னோட முதல் மனைவியை விவாகரத்து பண்ணாத போது செக்ஷன் 11 ஆஃப் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி இது ஒரு இன்வேலிட் மேரேஜ் தான். ஆனா அதே செக்ஷன் 16 ஆஃப் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசில்டாக்கும் பிறந்த குழந்தைக்கு சட்டப்படி எல்லா உரிமைகளுமே உண்டு. ஏன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி தவறான திருமணத்தில் பிறந்த குழந்தைகளுமே சட்டப்படி லெஜிட்டிமேட் சைல்டா தான் கருதப்படுவாங்க. முதல் மனைவியோட குழந்தைகளுக்கு ரங்கராஜோட செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியில என்னென்ன உரிமைகள் இருக்கோ அந்த அனைத்து உரிமைகளுமே இந்த குழந்தைக்கும் உண்டு. இதுல நம்ம யாரை தப்பு சொல்றதுங்க? ஏன்னா ஜாய் கிறிசில்டாக்கும் நல்லா தெரியும் ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்குன்னு. எது எப்படியோ மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த குழந்தைக்கு முழு பொறுப்பை எடுத்திருக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கோர்ட் சொன்னாதான் இது என் குழந்தைன்னு ஏத்துப்புன்னு சொல்றது ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகல்ல. ஃபைனலி சட்டப்படி இந்த குழந்தைக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இது போல சட்டம் சம்பந்தமான டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.